நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட். இங்க ரெண்டு மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியல் ஏ அண்ட் மெட்டீரியல் பி. ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன். மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட். மெட்டீரியல் ஏக்கு 1 rupees, மெட்டீரியல் பிக்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ஏக்கு 1 rupees, மெட்டீரியல் பிக்கு 2 rupees. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் இஸ்யூடு. இஸ்யூடுனா என்னன்னா ஆக்சுவலா மெட்டீரியல் இஸ்யூ பண்ணது எவ்வளோ பீசஸ்னா, மெட்டீரியல் ஏக்கு 2050, மெட்டீரியல் பிக்கு 2980 இஸ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 2050, 2980. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஏ வாஸ் பர்ச்சேஸ் அட் த ரேட் ஆஃப் ₹1. அப்போ ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ இங்க 1. நெக்ஸ்ட் மெட்டீரியல் பிக்கு ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ 2.10. ஸோ 2.10. இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2050 into 1 என்ன ஆகும், 2050. நெக்ஸ்ட் 2090 into 2.10 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 6258. கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு, நீங்கள் எழுதும் போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சா. இப்போ ரெண்டு மெட்டீரியல் இருக்கு, ஏ அண்ட் பி. இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் ஏக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 1 இருக்கு. ஸோ 1. ஆக்சுவல் பிரைஸ் பாருங்க 1 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு 2050. 1 minus 1 என்ன ஆயிரும் 0. 0ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆகும் 0 தான் வரப்போகுது. ஸோ நில்லுன்னு எழுதிக்கோங்க. பி என்ன இருக்கு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் 2, மை ஆக்சுவல் பிரைஸ் எவ்வளோ 2.10 இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோன்னு பாருங்க 2980 பீசஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 minus 2.10, அதாவது ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி 298. நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேர்ட் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்ஃபேவரபிள் நீங்க எழுதலாம், ஆர் அட்வர்ஸ்னு எழுதலாம். ஸோ ஏன்னு கூட எழுதிக்கலாம். ஃபேவரபிள்னா எஃப்னு போடுங்க, இல்ல மைனஸ்ல வருதுன்னா அன்ஃபேவரபிள் எழுதினாலும் ஓகே தான், இல்ல அட்வர்ஸ்னு எழுதினாலும் ஓகே தான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, -298, அதாவது அட்வர்ஸ்ல வந்திருக்குன்னு அர்த்தம் ஆன்சர். illustration 3 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் illustration 4, compute the material usage variance from the following information. இப்போ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பீசஸ்க்கு பெர் யூனிட் எவ்வளோ, ஒரு பீசஸ்க்கு எவ்வளோ 1 ரூபா தான். ஸோ அப்போ நம்ம பெர் யூனிட் தான் எடுக்கணும். ஸோ நீங்க இந்த 26 எடுக்கக்கூடாது, இங்க இருக்கிற 1 and 2 தான் எடுக்கணும். ஏன்னா ரெண்டு பீசஸ்ல ஒரு பீஸ் எவ்வளோன்னு பாருங்க, ஒரு பீஸ் 1 ரூபா. அப்ப ரெண்டு பீசஸ் 2 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஒரு பீஸ் வந்து 1 ரூபா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்ல பாருங்க, மெட்டீரியல் பிக்கு வந்து 3 பீசஸ், ஒரு பீஸ் எவ்வளோ 2 rupees. இப்போ 3 பீசஸ்க்கு அவங்க டோட்டல் பிரைஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்க என்ன இருக்கணும் 2. இப்போ குவான்டிட்டி கண்டுபிடிக்கணுமா, யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000 யூனிட்ஸ். இப்போ மெட்டீரியல் ஏல எவ்வளோ பீசஸ் இருக்கு 2 பீசஸ். அப்ப 1000 into 2 போடுங்க. இப்போ 2000 ஏ பி. அப்ப மெட்டீரியல் பிக்கு எப்படி போடுவோம், 1000 into 3 போடுவோமா. ஸோ அப்ப என்ன வரணும் 3000. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2000 into 1 என்ன ஆகும் 2000, 3000 into 2 என்ன ஆகும் 6000. இல்லையாச்சு. இப்போ ஆக்சுவல் பாங்க, மெட்டீரியல் இஸ்யூடுன்னு கொடுத்தாலே என்னன்னா ஆக்சுவல்னு அர்த்தம். இப்போ ஆக்சுவல் பீசஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சேம் லாஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 2050.
2980. பிரைஸ் எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன எழுதணும்? ஃபார்முலா எழுதணுமா? மெட்டீரியல் யூசேஜும் சொல்லலாம், இல்லை குவான்டிட்டியும் சொல்லலாம். இன்னொரு நேம் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் actual output minus actual quantity into standard price. இதுதான் ஃபார்முலாவா? இப்போ ஏ கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க அவுட்புட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. அவுட்புட் பத்தி எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம டைரக்டாவே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏக்கு 2000 இருக்கு. அப்ப 2000 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு? 2050 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 1. நெக்ஸ்ட் இப்ப 2000 மைனஸ் 2050 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 1 rupees. இப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 50 வருது. மைனஸ்ல வரனால 50 அட்வர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ பி பார்க்கலாம். பியோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ? 3000. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 2980. அப்ப 3000 மைனஸ் 2980 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸா? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் பிக்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. அப்ப 2. இப்போ 3000 மைனஸ் 2980 இன்ட்டு 2 40. இப்போ இது பிளஸ்ல தான் வருது. அப்ப என்ன செய்யணும்? ஃபேவரபிள். அப்ப 50 மைனஸ்ல இருக்கு, பிளஸ் 40 ஃபேவரபிள் பிளஸ்ல இருக்கு. இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, 10 அட்வர்ஸ். இதுதான் என்னது? மெட்டீரியல் யூசேஜ் ஆர் குவான்டிட்டி வேரியன்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 3 and 4 பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாடியூல்ஸ்ல ஃபுல் மாடியூல்ஸ் வீடியோ வேணும்னா கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.